ஹலோ மக்களே, பிக் பாஸ் தி காமன் மேன் சொல்ல இப்போ 12 பேர் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. மீதி பேர்லாம் எலிமினேட் ஆகி வெளியே அமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த 12 பேர் யாரெல்லாம் எலிமினேட் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் இந்த காம்படிஷன்ல வந்து கலந்துக்கிட்டாங்க, இந்த மட் டாஸ்க் நடந்ததுல அதை பத்தின சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு. சோ அதை பத்தி டீடைலா வீடியோல போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோல போயிடலாம். ஃபர்ஸ்ட் நேம் யாருன்னு பாத்தீங்கன்னா முனியம்மா. இவங்களை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, சர்மா மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அதுல வந்து 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இவங்க வந்து பிக் பாஸ் உள்ள இப்ப வரைக்கும் இருக்காங்க. அதாவது அந்த 12 பேர் சொன்னல லிஸ்ட் ஒன்னு சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, 12 பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த செலக்டிங் லிஸ்ட்ல முனியம்மாவும் இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா வேலண்டைன். இவங்கள வந்து பிக் பாஸ் காமன் மேன் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து சென்னையில தான் இருக்காங்க. யூகேல நியூரோ சயின்ஸ் படிச்சு முடிச்சிருக்காங்க. இவங்க வந்து இப்போ சென்னையில வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்களோட இன்ஸ்டாகிராம்ல வந்து இப்போ சோல் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்டா ஐடியும் இருக்கு. அதுல வந்து இவங்களுக்கும் ஃபாலோவர்ஸ்லாம் கம்மி தான். ஓகேவா? நிறைய பேர் சொன்னாங்களே நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க தான் எடுத்திருக்காங்கன்ட்டு, கம்மி ஃபாலோவர்ஸ் இருக்கவங்களையும் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கு வந்து திவ்யா வேலண்டைன் அடுத்து வரப்போற ஒரு 2-3 பேர்லாம் வந்து ஃபாலோவர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, இவங்களே வந்து எடுத்திருக்காங்க காமனர்ஸ்ல. ஓகேவா? இதுல ஒருத்தர் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது, மற்றபடி மீதி பேர்லாம் ஓகே தான். அதுல இன்னொரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷாமா. ஓகேவா? இவங்கள வந்து 800 ஃபாலோவர்ஸ் தான் வச்சிருக்காங்களே, பட் ஆனா இவங்கள வந்து செலக்ட் ஆயிருக்காங்க பிக் பாஸ்ல. நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேசன். ஓகேவா? இவர் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் பேரை வந்து காலையில இருந்து யாருமே ரிவீல் பண்ணவே இல்லை. இவரோட பேர் எப்படி தெரியுமா போறாங்க, மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு மட்டும் தான் போறாங்களே தவிர நேம் யாருக்குமே தெரியல. சோ இவரோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜேசன். ஓகேவா? இவரும் இப்ப வரைக்கும், அதாவது அந்த 12 பேர் ஃபைனலிஸ்ட்ல இப்ப வரைக்கும் இவரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காப்ல. அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஷோபா இந்திரகுமார். இவங்க வந்து 11 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க மக்களே. 11 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஃபிட் இந்தியன் அம்பாசிடரும் இவங்க தான். அது மட்டும் இல்ல, மிஸ் இந்தியா வேர்ல்டு குளோபலோ இவங்க தான். ஓகேவா? இவங்களே எப்படி நீங்க காமன் மேன்ல செலக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. இவங்கலாம் செலிபிரிட்டி கண்டஸ்டன்ட். ஓகேவா? 11 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபிட் இந்தியா இதுலயும் இருக்காங்க, அம்பாசிடரா இருக்காங்க. சோ இவங்களை எப்படிங்க நீங்க வந்து காமனர்ல செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. பட் இவங்கள ஒரு காமனர். ஓகே, அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் ஆஷா. இவங்க இன்னமும் வந்து இந்த 12 பேர் சொன்னால அந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. சோ ஹவுஸ் ஆஃப் ஆஷா இவங்களை வந்து பிக் பாஸ் தி காமன் மேன் ஷோல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நிவ்யா மாறன். இவங்க வந்து மாறனோட பொண்ணு. ஓகேவா? இந்த சார்பேட்டா பரம்பரை, அதுக்கப்புறம் கில்லி, இதெல்லாம் நீங்க நிறைய இடத்துல பாத்துக்கலாம். அவர் கோவிட்ல அந்த டைம்ல வந்து இறந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, நிவ்யா மாறன் வந்து 50 பேர், அதாவது இவங்க வந்து அந்த ஜட்ஜஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு இவங்க வந்து செலக்ட் ஆகல. ஜட்ஜஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி எலிமினேட் ஆயிட்டாங்க. ஓகேவா? அதனால இவங்க வந்து அந்த 50ஓ 49ஓ அந்த பிளேஸ்லயே வந்து இவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க. சோ இவங்க வந்து இந்த இதுல வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மேபி வந்தா வரலாம், அது கூட வருவாங்களான்றது டவுட் தான். ஆனா நிவ்யா மாறனோட பேர் வந்து இந்த சோசியல் மீடியா ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. பட் நிவ்யா மாறன் 50வது இடத்துல எலிமினேட் ஆயிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர். ஆட்டோ டிரைவர் சென்னையில தான் இருக்காரு. அவர் வந்து ஒரு கானா சிங்கரும் கூட. அவரோட நேம் வந்து கலில். ஓகேவா? நீங்க நான் சொன்னல இந்த ப்ரோமோல பாத்துருவீங்க, முனியம்மா நின்றுட்டு இருப்பாங்க அந்த ப்ளூ கலர்ல ஒரு டிஷர்ட் போட்டு, பக்கத்திலேயே ஷாமா நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல ஒருத்தர் இப்படி நின்றுட்டு இருப்பாரு. ஓகே, அவர் தான் வந்து அந்த ஆட்டோ டிரைவர். ஓகே, அவரோட நேம் வந்து கலில், கானா சிங்கரும் கூட. அதுக்கு அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா டர்வின். இவரும் இன்னமும் வந்து இந்த கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் 12 பேர் சொன்னல, அதுல இன்னமும் இவரும் இருக்காரு. ஓகேவா? அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கரிஷ்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களோட டீடைல்ஸ் எனக்கு தெரியல. பட் ஆனா கரிஷ்மா இவங்க வந்து இப்போ எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சரண்யா அட்வொகேட். சரண்யா அட்வொகேட்டோட பேர் நிறைய இடத்துல அடிபட்டிருக்கும். இப்போ சரண்யா அட்வொகேட் வந்து உள்ளதா இருக்காங்க. இப்ப வரைக்கும் எலிமினேட் ஆகலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதே மாதிரி எலிமினேட் ஆகாத நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா முனியம்மா எலிமினேட் ஆகல, ஜேசன் எலிமினேட் ஆகல, அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் ஆஷா எலிமினேட் ஆகல, சரண்யா எலிமினேட் ஆகல, தர்வின் அவரும் எலிமினேட் ஆகல. எலிமினேட் ஆனது யாருன்னு பாத்தீங்கன்னா திவ்யா வேலண்டைன். இவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க. அதே மாதிரி முனியம்மா கூட இன்னும் எலிமினேட் ஆகல. ஓகேவா? சம்யுக்தான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க எலிமினேட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி கரிஷ்மா அவர்கள் எலிமினேட் ஆயிட்டாங்க. நிவ்யா மாறன் அவங்க உள்ளே வரலன்னு சொல்லியிருந்தேன். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம முனியம்மா இருக்காங்கல்ல, நான் சொன்னல இப்ப வரைக்கும் அவங்க செலக்டட் லிஸ்ட்ல தான் இருக்காங்க. பட் ஆனா டாஸ்க்ல ஒன்னும் பெரிய லெவல்ல வந்து விளையாட்டுல நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த லெவலுக்கு உண்மைன்னு தெரியல, பொறுத்திருந்தா பார்க்கணும். எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும்போது தெரியும். தெலுங்கு பிக் பாஸ்ல எல்லாம் பாத்தீங்களான்னு தெரியல, செம ரோஸ்ட் விட்டு இருந்தாங்க அந்த கண்டஸ்டன்ட்ஸ்ல ஒரு சில பேர்லாம். அதே மாதிரி தான் தமிழ் பிக் பாஸ்லயும் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பொறுத்திருந்தா பார்க்கணும். பட் ஆல்மோஸ்ட் வந்து காமனர்ஸ் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. காமனர்ஸ் இப்ப நிறைய பேர் வெளியே வந்துட்டு இந்த எவிக்ட் ஆனாங்கல்ல, அவங்களாம் வெளியே வந்துட்டு நிறைய விஷயங்கள் போட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு ஃபேக், இது ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உள்ள விளையாடுனவங்களை பொறுத்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் இது ஸ்கிரிப்டட்லாம் இல்ல ப்ரோ,
இது வந்து நியாயமா தான் வச்சாங்க. பட் நிறைய பேர் எலிமினேட் ஆகிட்டு வெளியே போனதுனால அவங்க வந்து இது வந்து ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது உண்மை எது பொய்ன்றதுக்குள்ளேயே நம்ம போல. பட் காமன் மேன் ஷோ முடிய போற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. 12 பேர்ல 5 பேர், அந்த 5 பேர் யாரு பிக் பாஸ் வீட்டுள்ள போறாங்க, இதுதான் மெயின் மேட்ரு. உங்களுக்கு அந்த 5 பேர் யாருன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க யாருன்னு ஒரு கெஸ் பண்ணி வச்சிருப்பீங்களா? அந்த 5 பேரை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே இருக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் பிக் பாஸ் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நான் உடனே கொடுக்க முடியும். லவ் யூ, பை, டேக் கேர்.